நான்காவது பிரிவு டாலத். டாலத். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக் கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டினபோது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். தேவனுடைய வார்த்தையின் உறுதிப்படுத்தும் வல்லமை. டாலத். என்னை உயிர்ப்பியும். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று முறையிடுகிறார். ஒருவேளை அவருடைய ஆத்துமா இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களினால் கரைபட்டிருக்கலாம். தாவீது தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒருவேளை அவர் தேவனுடைய ஊழியத்தை சரியாக செய்யாமல் ஊழியத்திற்கு மரித்து போய் இருக்கலாம். அப்போஸ்தலர் பவுலும் தாவீதைப் போலவே கர்த்தரிடத்தில் முறையிட்டார். தான் ஒரு நிர்பந்தமான மனுஷன் என்றும் தன்னுடைய சரீரம் ஒரு மரண சரீரம் என்றும் சொன்னார். இந்த மரண சரீரத்தை பவுல் எப்போதும் தன்னோடு சுமந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது. தாவீதுக்கு ஒருவேளை அவருடைய சிந்தையில் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். வெளியில் இருந்து அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அவருக்கு ஆத்துமாவின் வருத்தமும் அவருக்கு வெளியில் இருந்து வந்த பிரச்சனையும் சேர்ந்து அவரை மண்ணோடு ஒட்ட வைத்திருக்கிறது. அவர் மரணத்தின் புழுதியைப் போல் இருக்கிறார். தாவீதின் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தாலும் கர்த்தர் தன்னை உயிர்ப்பிப்பார் என்று விசுவாசிக்கிறார். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய தெய்வீக பராமரிப்பினாலும் மரித்து போய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தாவீதுக்கு மறுபடியும் உயிர் பெறும். தாவீதின் ஆவிக்குரிய ஜீவியம் செத்துப்போய் இருக்கிறது. கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய வசனத்தை தியானித்து உயிர் பெற விரும்புகிறார். எனக்கு போதியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுகிறார். கர்த்தரே நீதியான நியாயாதிபதி. அவரிடத்தில் தாவீது தன்னுடைய வழக்குகளை ஒப்புவிக்கிறார். தன்னுடைய இருதயத்தை அவர் கர்த்தருக்கு திறந்து கொடுக்கிறார். தாவீது தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு விவரித்து காண்பிக்கிறார். தாவீது தன் வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தார். தாவீது எங்கு போனாலும் அவர் கர்த்தரையும் தன்னோடு கூடவே அழைத்து கொண்டு போனார். தாவீதின் சிந்தனையிலும் செயலிலும் கர்த்தர் அவரோடு கூடவே இருந்தார். கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரமே தாவீது சகல காரியங்களையும் நடப்பித்தார். தாவீது தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு விவரித்து காட்டின போது கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தார். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய பிரமாணங்களே நம்முடைய ஆத்துமாவுக்கு இன்பமானது. அதுவே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். தேவனுடைய கிருபைகளை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமாவில் சந்தோஷம் பெருகும். கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை நமக்கு போதித்தால்தான் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தம்முடைய கட்டளைகளின் வழியை நமக்கு உணர்த்தினால்தான் அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய அதிசயங்களை நாம் தியானிக்க வேண்டும் என்றால் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளின் வழியையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:14-15. தேவனுடைய சித்தம் என்ன என்பது நமக்கு தெரிந்திருந்தால்தான் நம்மால் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ண முடியும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தினால்தான்
நம்மால் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். பொய் வழி. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். தாவீது தன்னுடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுகிறார். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது என்று தாவீது கர்த்தரிடத்தில் மனவேதனையோடு சொல்லுகிறார். ஏற்கனவே அவர் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று முறையிட்டார். நம்முடைய இருதயம் மிகுந்த பாரத்தோடு இருக்கும்போது நம்முடைய ஆத்துமா கரைந்து போகும். ஒரு மெழுகு உருகுவது போல நம்முடைய ஆத்துமாவும் உருகி கரைந்து போகும். தாவீது தேவனுடைய கிருபைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று ஜெபிக்கிறார். தாவீது பொய் வழியை விரும்பவில்லை. பொய் வழியை என்னை விட்டு விலக்கும் என்று ஜெபிக்கிறார். தாவீது ஒரு சமயம் ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் பொய் சொன்னார். அவரை ஏமாற்றினார். தாவீது மறுபடியும் காத்தின் ராஜாவாகிய ஆகீஸை ஏமாற்றினார். நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் பொய் சொல்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய சுயநலத்திற்காகவும் சுய பாதுகாப்புக்காகவும் சுய ஆதாயத்திற்காகவும் பொய் சொல்லுகிறோம். பொய் நாவு கர்த்தருக்கு விரோதமானது. பொய் வழி கர்த்தருடைய வழி அல்ல. தாவீது இதை அறிந்து கொண்டவராக பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். பொய் வழி நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நாம் மெய்வழியை பின்பற்ற வேண்டும். தாவீதிடத்தில் தேவனுடைய பிரமாணம் உள்ளது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் வேதாகமத்தின் ஒரு பிரதியை தங்களுக்காக எழுதி வைத்துக் கொள்வது வழக்கம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். உபாகமம் 17:18 முதல் 20 வரை. தோல் சுருளில் எழுதப்பட்ட கர்த்தருடைய வசனம் தாவீதின் கரத்தில் உள்ளது. தாவீதோ கர்த்தருடைய வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த பயபக்தியோடு உம்முடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். மெய்வழி. மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். ஆவிக்குரிய ஊழியத்தில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் முதலாவதாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். தீர்மானம் இல்லாமல் ஊழியம் உறுதிப்படாது. தாவீது கர்த்தரை துதிக்கிறார். மெய்வழியை நான் தெரிந்து கொண்டேன் என்று தன்னுடைய தீர்மானத்தை அறிவிக்கிறார். மேலும் உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்றும் சொல்லுகிறார். கட்டிடம் கட்டுகிறவர்கள் ஒரு வரைபடத்தை வரைந்து அதன் பிரகாரமாக கட்டிடம் கட்டுவது வழக்கம். அதுபோலவே தாவீது தேவனுடைய நியாயங்களை தனக்கு முன்பாக நிறுத்தி அதன் பிரகாரம் ஜீவிக்கிறார். தேவனுடைய நியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தாவீது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே நம்மை வழிநடத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய ஜீவியத்திற்கு சட்டமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை நம்முடைய தெய்வமாக தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய தீர்மானத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அசைக்கப்படாமல் உறுதியாயிருக்கும். நம்முடைய தீர்மானம் உறுதியாக இல்லை என்றால் நாம் காற்று அடிக்கிற திசைகளில் எல்லாம் பறக்கிற பதரை போல இருப்போம். உறுதியில்லாத விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஸ்திரமாக ஓட மாட்டார்கள், தடுமாறுவார்கள், வழிவிலகி போய்விடுவார்கள். தாவீது கர்த்தருடைய சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்.
கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும் என்று ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரியாமல் ஒதுக்கி வைத்துவிடக் கூடாது என்பதே தாவீதின் ஜெபம். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால் நம்முடைய ஊழியத்தினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. ஊழியம் செய்கிற நமக்கும் தெளிந்த சிந்தனை இருக்காது. சகலமும் குழப்பமாகவே இருக்கும். தேவன் நமக்கு எவ்வளவு அதிகமாய் ஆறுதலை தருகிறாரோ அவ்வளவு அதிகமாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கும் போது நாம் கர்த்தருக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை விசாலப்படுத்துகிறார். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 4:29. கர்த்தர் தாவீதின் இருதயத்தை விசாலமாக்கும் போது அவர் தேவனுடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை விசாலமாக்குவார். நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய சந்தோஷமே நம்முடைய ஓட்டத்திற்கு ஆதாரமாய் இருக்கும்.